குருவி வாவ்! வணக்கம் குழந்தைகளே, குட்டி குருவி வேர்ல்ட் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலை என்றால் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த அழகான நன்னெறி கதைகளை தவறாமல் பாருங்கள். ஒரு அழகான கடற்கரை கிராமத்தில் அர்ஜுன் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுடைய மிகவும் நெருங்கிய நண்பன் ஒரு சிறிய மஞ்சள் நிற குருவி. அதன் பெயர் குட்டி குருவி. ஒவ்வொரு நாளும் இருவரும் கடற்கரையில் விளையாடுவார்கள். அலைகளுடன் ஓடுவார்கள். சிப்பிகளை சேகரிப்பார்கள். ஒரு நாள் மாலை திடீரென்று கடலில் பெரிய புயல் ஆரம்பித்தது. கருமேகங்கள் வானத்தை மூடியது. பலத்த காற்று வீசியது. பெரிய அலைகள் கரையை மோதின. கிராம மக்கள் அனைவரும் பயந்து வீடுகளுக்குள் சென்றார்கள். அடுத்த நாள் காலை அர்ஜுனும் குட்டி குருவியும் கடற்கரைக்கு சென்றார்கள். அப்போது கரையோரத்தில் ஒரு பழைய விளக்கு கிடப்பதை அர்ஜுன் பார்த்தான். அந்த விளக்கு மெதுவாக நீல நிறத்தில் ஒளிர்ந்தது. அர்ஜுன் ஆச்சரியமாக அதை கையில் எடுத்தான். அவன் விளக்கை தொட்டவுடனே அதிலிருந்து பிரகாசமான நீல ஒளி வெளியே வந்தது. சுற்றிலும் மந்திர ஒளி பரவியது. அப்போது ஒரு மர்ம குரல் கேட்டது. நீ ஒரு நல்ல ஆசை கேட்டால் அது நனவாகும். அர்ஜுன் சிறிது நேரம் அமைதியாக யோசித்தான். அவனுக்கு தங்கமோ பணமோ வேண்டும் என்று தோன்றவில்லை. அவன் கடலருகே உடைந்த படகுகளை பார்த்தான். புயலால் கஷ்டப்பட்ட மீனவர்களை பார்த்தான். பிறகு அர்ஜுன் மெதுவாக சொன்னான், எங்கள் கிராம மீனவர்கள் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அந்த நொடியில் மந்திர விளக்கு இன்னும் பிரகாசமாக ஒளிர்ந்தது. நீல ஒளி முழு கடலிலும் பரவியது. அதன் பிறகு கடலுக்கு செல்லும் மீனவர்களுக்கு புயல் வரும் முன்பே எச்சரிக்கை கிடைக்க ஆரம்பித்தது. அவர்கள் பாதுகாப்பாக வீடு திரும்பினார்கள். கிராம மக்கள் எல்லோரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அர்ஜுனையும் குட்டி குருவியையும் பாராட்டினார்கள். அன்று இரவு அந்த மந்திர விளக்கு மெதுவாக கடலுக்குள் மறைந்து போனது. ஆனால் அர்ஜுனின் நல்ல மனசு எல்லோரின் மனதிலும் நிலைத்தது. இந்த கதையின் நன்னெறி, நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். மீண்டும் ஒரு அழகான கதையில் சந்திப்போம். குட்டி குருவி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. குருவி வாவ்!